குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு லாஸ் ஆகுது நல்லா தெரியுது. ஆனால் தெரிஞ்சாலும் ஏன் நம்ம மீண்டும் மீண்டும் போய் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற இந்த ஆடியோவில் தான் நம்ம இந்த டைட்டிலில் அதை பற்றி பேசலாம். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சிகரெட் பிடிச்சா உடம்பு கெடும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சிகரெட் யாராவது விட்டுடுறோமா? சில பேர் கண்டினியூஸாக சிகரெட் பிடிக்காமல் அவங்களால இருக்கவே முடியாது. சிகரெட் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ட்ரிங்க்ஸு, அது நம்ம சொல்ல வேணாம், அது ரெகுலராக நடக்குது. கவர்மெண்ட்டே அதை பேஸ் பண்ணி தான் ஓடுது. அதை விட்ருவோம். இப்போ கடன் வாங்கினா கஷ்டம் வரும் அப்படின்ட்டு நமக்கு நல்லா தெரியும். இருந்தும் அதையே மீண்டும் மீண்டும் நம்ம கடன் வாங்கி நல்ல வழியிலையும் யூஸ் பண்ணிக்கிறோம், சில அன்னெசசரி திங்க்கும் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த ட்ரேடிங் தவறு அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் நம்மளால் அதை விட முடியல. அப்போது இந்த என்ட்ரி எடுத்தால் லாஸ் வரும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ப்ராஃபிட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, லாஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிகப்படியாக லாஸஸ் தான் வருது. ஓகேங்களா? நம்ம எப்போவுமே என்ன நினைக்கிறோன்னா, ஒரு லாஸ் வந்தால் உடனே அடுத்த என்ட்ரி உடனே எடுத்தால் அந்த லாஸை ரெக்கவரி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பை பட்டனையோ இல்லை செல் பட்டனையோ நம்ம அழுத்திக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன வருது? லாஸ் தான் வருது. அதுக்கப்புறம் நம்மளை நாமே வருத்திக்கிறோம். அதுக்கப்புறம் பெரிய மன கஷ்டம் வருது. அதோடு நின்றுன்னு கேட்குறீங்களா? மறுபடியும் போய் நம்ம ட்ரேடு தான் பண்ண போகிறோம் அடுத்த நாளில். இந்த சுழற்சி ஏன் நடக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த ஆடியோவில் ஆழமாக பார்க்கலாம். பிரச்சனை மார்க்கெட்டில் இல்லை, இதை நம்ம பல வாட்டி சொல்கிறோம். ஒரு உண்மையை முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேணும். பெரும்பாலும் ட்ரேடர் சார்ட்டை படிக்க தெரியாமல் லாஸ் ஆகலை, இண்டிகேட்டர் தெரியாமலாம் லாஸ் ஆகலை. அவங்க தோப்பது அவங்களோட அந்த எமோஷன்ஸ், மனசுக்கிட்ட தான் தோற்றுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் 1000 ரூபாய் லாஸு, அடுத்த நாள் 5000 ரூபாய் லாஸு, அதுக்கப்புறம் 10,000 ரூபாய் லாஸு. ஏன்? முதல் லாஸ் காரணம் இல்லாமல் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். அதனால் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த முதல் வர லாஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த 5000 10,000 லாஸஸ்லாம் அந்த நாள்லேயே நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு லாஸை நம்ம அந்த 1000 ரூபாவை அக்செப்ட் பண்ணிக்காத அந்த மனசு தான் மிகப்பெரிய காரணம். அதுக்கப்புறம் 5000 10,000 லாஸ் பண்ணுறதுக்கான வழி ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தை சைக்கிளில் இருந்து கீழே விழுது. அதுக்கு 2 வழிகள் தான் இருக்கும். ஒன்று அடிபட்டுரும், அது காயம் ஆறத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும். அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணும்? சைக்கிளை விட்டுட்டு போயிடும். சில குழந்தைங்க என்ன பண்ணும்? கோபத்தில் அந்த சைக்கிளையே போட்டு எட்டி உதைக்கும். ஓகேங்களா? இதில் எந்த வழி புத்திசாலித்தனமான வழி அப்படின்னு கேட்டால் முதல் வழி தான். நம்ம சைக்கிளில் போகும்போது திடீர்னு விழறோன்னா அது காயம் கண்டிப்பாக பட தான் செய்யும். அது மாதிரி தான் ட்ரேடிங்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 2வது வழியை தான் எடுக்கிறோம். கோபத்தில் சைக்கிள் நம்ம போய் எட்டி உதைக்கிறோம். சைக்கிள் மேலே ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதே கான்செப்ட் தான் இங்கே. மார்க்கெட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? மார்க்கெட் வந்து ஒரு அரையுது ஃபஸ்ட்டு ட்ரேடில். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த சைக்கிளை எட்டி உதைக்கிற குழந்த மாதிரி மறுபடியும் மார்க்கெட் கிட்டே போய் நான் மார்க்கெட்டை பலார்னு அறைய போகிறேன், ஒரு 10 வாட்டியாவது அறைய போகிறேன்னு 10 வாட்டி ட்ரேட் பண்ணுறோம். இந்த 10 வாட்டி எடுக்கிற ட்ரேடு தான் 10 வாட்டியும் லாஸஸ் ஆகுது. ஏன்னா அங்கே ஈகோ உனக்கு ஃபார்ம் ஆகிடுது. ஓகேங்களா? எப்பவுமே மூளை ஒரு விஷயத்தை நம்மளை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கும். மூளை வந்து நம்மளை ஏமாத்துது இந்த ட்ரேடிங்கில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மனித மூளை வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தை விட ஒரு துக்கமான விஷயத்தை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம எத்தனை வாட்டி ப்ராஃபிட் பண்ணியிருப்போம், எத்தனை பேருக்கு அந்த ப்ராஃபிட் சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம், அன்றைக்கி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வாட்டி லாஸ் பண்ணியிருப்போம். அந்த சந்தோஷத்தில் எடுத்த ப்ராஃபிட்டை விட பல மடங்கு லாஸ் பண்ணியிருப்போம். அப்போது மூளை எதை நோக்கி செயல்படுதுன்னா, நீ எத்தனை வாட்டி லாஸ் பண்ணியோ அதை நோக்கி தான் செயல்படுது. 5000 ரூபாய் ப்ராஃபிட் வந்த சந்தோஷம், அதே 5000 ரூபாய் லாஸ் வந்தால் அந்த சந்தோஷத்தை வந்ததை விட 3 மடங்கு வலி லாஸ் வந்ததுக்கப்புறம் வரும். இந்த வலியை தான் மூளை உடனே நீ சரி செஞ்சாயணும், நீ அதை ரெக்கவரி பண்ணணும், நீ போய் அடுத்த ட்ரேட் எடு அப்படின்ற மாதிரி மூளை உங்களுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த தடவை நீ கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுவ. இதுதான் மூளை
நம்மளை ஏமாத்துது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். அதோட ட்ராப்பு. அந்த ட்ராப்பில் தான் நம்ம எல்லாருமே மாட்டிக்கிறோம். இந்த கேஷினோ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி? ஒருத்தன் கேஷினோவில் போய் 5000 ரூபாய் லாஸ் பண்ணுறான். அவன் வீட்டுக்கு போயிடுறான். அவனுக்கு போனதுக்கப்புறம் அந்த 5000 மட்டும்தான் லாஸு. ஆனால் உக்காந்து அதை நான் ரெக்கவரி பண்ண தான் போகிறேன் அப்படின்னு நினச்சா அந்த 5000 லாஸு 50000 லாஸாக மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இதே மெத்தட் தான் ட்ரேடிங்லேயும். அந்த 1000 ரூபாய் லாஸ் வரும்போது போதும், இன்றைக்கான ட்ரேடிங் போதும் அப்படின்ற மனசு வரலைன்னா அது 5000ஆகவும் 10,000ஆகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா நீ அங்கே சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணவே இல்லை. ஒரு விதமான எமோஷன்லேயும் கோவத்துலேயும் தான் ட்ரேட் பண்ணுற. அப்போது மார்க்கெட் நீ கோவத்தில் இருக்க, சந்தோஷத்தில் இருக்க, துக்கத்தில் இருக்க, அதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. கரெக்டான என்ட்ரி இல்லைன்னா மார்க்கெட் அகைன் அண்ட் அகைன் உன்னை பனிஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நீ கோவத்தோட உச்சிக்கு போகும்போது இந்த ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி போகிறது 30, 40, 50 என்ட்ரியாக மாறிடும். சரி, மாறுதே, ப்ராஃபிட் வருதா கேட்டால் அதுவும் வராது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கக்கூடிய பிரச்சனை. உண்மையான காரணம் என்னென்னா, நீங்கள் லாஸ் ஆவதற்கு அதுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்படல, வருத்தப்படல. நீங்கள் தவறு செஞ்சதை ஒத்துக்காமல் மறுபடியும் அதே ட்ரேடிங்கை கண்டினியூஸாக பண்ணும்போது, ஓவர் ட்ரேடிங் பண்ணும்போது அதில் வரக்கூடிய லாஸஸ் தான் உங்களை பெரிய லெவலில் வருத்தமடைய செய்யுது. இது எத்தனை பேருக்கு நான் இப்போ சொன்னது சாதாரணமாக சொல்லிட்டேன். ஆனால் ஒவ்வொரு ட்ரேடரோட லைஃப்லேயும் நான் சொன்னது தான் மறுபடியும் வந்து பெரிய லெவல் லாஸஸ்க்கு போதும். இதுதான் ஈகோ, மார்க்கெட்டு மேலே ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் சொல்கிறது என்னென்னா, உன் அனலைஸ் தப்பாக இருக்குது, உன் மனசு சொல்கிறத நீ கேட்காத, நீ நினைக்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணாத. நீ திங்க் பண்ண வேண்டியது ஸ்டாப் லாஸை வெய்யி, ஆவரேஜ் பண்ணாத, குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாத. ஒரு லாஸ் வந்ததுக்கப்புறம் இந்த 3மே பண்ணாத. இந்த 3மே பண்ணனா உனக்கான லாஸஸ் வலி அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மார்க்கெட் நமக்கு அதுதான் சொல்லுது. ஆனால் நம்ம கேட்குறோமா? இல்லை. மார்க்கெட்டுக்கிட்ட போய் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அங்கே தான் ஈகோ காட்டிக்கிட்டு இருப்போம். நீ என்னை ஒரு அடி அடிச்சிட்ட, நான் 10 விதமான ட்ரேட் எடுத்து உன்னை நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. உனக்கு அடித்தா மனசு வலிக்கும், மார்க்கெட்டுக்கு வலிக்குமா? மார்க்கெட்னா ஒரு ஹியூமனாக கிடையாது. நம்ம தான் ஹியூமன். நமக்கு லாஸ் வந்தால் வலிக்கும், ப்ராஃபிட் வந்தால் சந்தோஷமாக இருக்கும். மார்க்கெட்டுக்கு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதாவது ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. பேஷண்ட்ஸ் க்யூர் ஆகலை. அடுத்த பேஷண்ட்ஸ்க்கு டாக்டர் டபுள் டோஸ் மாதிரி ஏதாவது மருந்து கொடுப்பாரா? இவனுக்கு ஒரு டோஸ் கொடுத்து ஒன்றும் ஆகலை, இந்த பேஷண்ட்டுக்கு 2-3 டோஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாரா டாக்டரு? அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. அந்த டோஸ் கொடுத்ததில் என்ன மாதிரியான மெடிசன் மிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், என்ன மாதிரியான மாற்று டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்களே தவிர ஹெவி டோஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதே மெத்தடை தான் ஒரு ட்ரேடராக இருந்தால் மார்க்கெட்டில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். ஆனால் அந்த டாக்டர் மாதிரி டபுள் டோஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ட்ரேடிங்கில் டபுள் டோஸ்லாம் எடுப்போம். ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு, அடுத்த ட்ரேட் எடுக்கும்போது அது டபுள் குவான்டிட்டி, ட்ரிபிள் குவான்டிட்டி இந்த மாதிரி எடுப்போம். அப்போ இது டோட்டலாக பிஸ்னஸ் மாதிரி இல்லை. ஓகேங்களா? இப்போ டபுள் குவான்டிட்டி மருந்தை ஒரு டாக்டர் கொடுக்குறாருன்னா அந்த ஆள் டாக்டரே கிடையாது. இதுக்கெல்லாம் 1008 ப்ரொசீஜர் இருக்குது. அவனோட பாடி ஒத்துக்குமா ஒத்துக்காதா, இந்த கண்டிஷன்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரியுதுனால தான் அவங்கள டாக்டர்னு சொல்கிறோம். இது சுத்தமாக தெரியாமல் இஷ்டத்துக்கு இந்த ஒரு டோஸ் செட் ஆகலை, இன்னும் 2 எக்ஸ்ட்ரா டோஸ் கொடு அப்படின்லாம் சொன்னால் அந்த ஆள் டாக்டரே கிடையாது. அதே மாதிரி தான் நீங்கள் இது மாதிரி ஒரு லாஸ் வர இடத்துல 3 குவான்டிட்டி, 5 குவான்டிட்டி, 10 குவான்டிட்டி கண்டினியூஸாக ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் நீங்கள் ஒரு ரியலான பிஸ்னஸ் மேனே கிடையாது. நீங்கள் ஒரு கேம்லர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? வெற்றிகரமான ட்ரேடர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், அடிக்கடிக்கு நான் சொல்கிறேன், இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர் விஷயம் புரிஞ்சவங்க லாஸ் என்பது ஒரு தோல்வி கிடையாது, அது ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒரு ஹோட்டல் ஓனருங்க டெய்லியும் கரண்ட் பில்லு கட்டுறாரு. அந்த கரண்ட் பில் கட்டுறத ஹோட்டல் ஓனர் இது லாஸு அப்படின்னு நினைக்கிறாரு. அது ஒரு செலவு.
இது வழக்கம் போல் மாதம் மாதம் நம்ம ஹோட்டலுக்காக பண்ணக்கூடிய செலவு. அதே தான் இங்கே. நீ ஸ்டாப் லாஸ் போட்டு உனக்கு லாஸ் ஆகுதுன்னா அது நீ இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய செலவு அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகேங்களா? அப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் தான் இது பெரிய லெவலில் நம்மளை போட்டு வாட்டாது. ஆனால் மோர் தென் அமௌண்ட்டு விடும்போது கண்டிப்பாக இது பெரிய லெவலில் நம்ம மனசை போட்டு வருட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மினிமம் லாஸஸில் வெளியே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி. ஒரு கோல்டன் ரூல் எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 லாஸ் வருதா ஸ்டாப் பண்ணணும். சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிடணும். சார்ட்டை பார்க்கவே கூடாது. மார்க்கெட்டை சுத்தமாக நினைக்கவே கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணால் நம்ம மனசு கண்டிப்பாக ஒரு விதமான திட நிலைக்கு போயிடும். நம்ம மனசு எப்போவுமே சூடாகவே இருக்கும் போது டிசிஷன் பெரும்பாலும் அங்கே தப்பாக தான் போகும். சூடாக இருக்குதுன்னா கோபமாக இருக்கும் போது நம்ம எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே அங்கே தப்பாக போய்கிட்டே தான் இருக்கும். எமோஷனில் தானே அங்கே அதிகப்படியான தப்பே நடக்குது. ஒருத்தன் அடிக்கிறான். எதனால் அடிக்கிறான்? அவன் கோபத்தில் இருக்கான், அடிக்கிறான். ஒருத்தனை குத்துறான். எதனால் குத்துறான்? கோபத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கிறான். இது மாதிரி எல்லா விதமான மிஸ்பிஹேவியரில் எங்கே வருதுன்னா மனசு கோபமாக இருக்கும்போது மட்டும்தான் வரும். நீ அமைதியாக இருக்கும்போது அது வரவே வராது. அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் நீங்கள் கோபமாகவே இருக்கிறதுனால தான் லாஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. தெளிந்த நீர் மாதிரி இயல்பாக இருங்க. ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் லாஸ் வந்தால் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னா பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மனப்பக்குவத்துக்கு வந்தால் கண்டிப்பாக நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி லாஸையும் கண்ட்ரோல் பண்ணலாம். மனசை எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுறது? லாஸ் ஆன உடனே ட்ரேட் அகைன் பண்ணாதீங்க. 10 நிமிஷம் ஆக்டிவிட்டீஸை மாற்றுங்க. சிஸ்டம் முன்னாடியே மொபைல் முன்னாடியே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதும் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ட்ரேடே பண்ணாதீங்க. 2 ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சுன்னா ஒவ்வொரு ட்ரேடையும் கண்டிப்பாக எழுதுங்க. ஒரு மாதம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே தப்பெல்லாம் பண்ணலை, நம்ம பழக்க வழக்கம் தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றது புரியும். நான் இதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் தப்பை எழுதி வைங்க, ப்ராஃபிட் வர்றதையும் எழுதி வைங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நாள் ட்ரேட் எடுக்காமல் இருந்தால் அதுவே பெரிய வெற்றி என்னை பொறுத்தவரையும். இப்போ நான் நேற்று ட்ரேட் பண்ணலை, ஒரு ட்ரேடு தான் பண்ணேன். அப்படி இருந்தோம். பட் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஒரு நிம்மதியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. இல்லைன்னா ஒரு 3 ட்ரேடோ 5 ட்ரேடோ பண்ணும்போது போராடிக்கிட்டு இருக்கணும். அது கூட சில நாளில் ஈஸியாக ப்ராஃபிட் கிடச்சிரும், பல நாளில் போராட்டமாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு நாள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதும் மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அதாவது மார்க்கெட்டில் பெரிய எதிரி ஆப்ரேட்டர்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், பிக் பிளேயரும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எஃப்ஐஎஸும் கிடையாது, ஆப்ஷன் செல்லர்ஸ் கூட இல்லை. கண்ணாடி போய் முன்னாடி நில்லுங்க. கண்ணாடி முன்னாடி ஒரு உருவம் தெரியும். அது யாரான்னு கேட்டால் யார் கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்களோ அது அவங்க உருவம் தான். அப்போது இந்த மார்க்கெட்டில் மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த எமோஷன் தான். ஓகேங்களா? நீங்கள் உங்கள் மனசை ஜெயிச்சிட்டிங்கன்னா மார்க்கெட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மார்க்கெட்டெலாம் அசால்ட்டாக தூசியை தட்டிடலாம். ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிப்பது சார்ட் மூலமாக இல்லை, மனசை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த டிசிப்ளின் மூலமாக தான் அப்படின்றத நான் சொல்கிறேன். லாஸை தாங்கி கொள்ள கற்றுக்கிறவன் தான் ப்ராஃபிட்டை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் ட்ரேடிங்கில் நடக்கக்கூடிய தினமும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்தகவு, ப்ராபபிலிட்டி. இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ப்ராஃபிட், டெய்லியும் ப்ராஃபிட், மாதம் ஃபுல்லாக ப்ராஃபிட், வருஷம் ஃபுல்லாக ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு பின்னாடி பல வகையான லாஸஸை தாங்கி தான் அவன் இப்போ ப்ராஃபிட்டாக வரான். இதுதான் ரியலாக நடக்கக்கூடிய உண்மை. இதுதான் நீங்கள் லாஸ் வந்தாலும் மீண்டும் ட்ரேட் பண்ண தூண்டுறது உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் மூளை தான். ஓகேங்களா? அதை நீங்கள் மனசை கட்டுப்படுத்திட்டிங்கன்னா இதை நம்ம லாஸஸை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.